எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நாள் இன்டர்வியூ கொடுப்பேன் அண்டு உங்களோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ரவிசங்கர் சாருக்கு நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த கவிதை உட்பட எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் டேரக்டர் எனக்கு தெரியும், அந்த ஷூட்டிங்கில் அவர் எப்படி இருந்தார் அண்டு எவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து சந்திச்சிருக்காருன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பாட்டு லிரிக்லாம் வந்து எங்களை மனப்பாடம் பண்ண வச்சார் ஷூட் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி அந்த எங்கே அந்த வெண்ணிலா பாட்டெல்லாம் இப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் ஷூட்டிங்லேயே அந்த பாட்டை மனப்பாடமாக வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பாடிக்கிட்டு இருப்போம். ரொம்ப சின்ன குறுகிய நாட்களில் நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து எடுத்தோம். இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறப்ப ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படின்றப்ப எனக்கு அந்த கதை அவர் நரேட் பண்ணுறப்ப அவர் சொல்லியிருந்தார். ரவிசங்கர் அவர்கள் வந்து இந்த கதையை நரேட் பண்ணுறப்பவே இது வந்து ஒரு பையனோட லவ் ஃபீலிங்கை வந்து சூப்பராக சொல்கிற ஒரு படம். போலாமா போலாமே. அது இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் போது யார் பண்ணாலும் நல்லா இருக்க போகுது. ஸோ இதை நான் வந்து விடுறதா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நரேஷனாகவே வந்து அந்த ஹீரோவோட லவ் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்கல்ல பசங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுற மாதிரி படத்தில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது இந்த தொட்டுக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் வேணாம். எதுக்கு சொல்றேன்னா அது ஏன் ஆளு ஆட நம்ம படிக்கலனாலும் நம்மளால உழைச்சா ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து அந்த கேரக்டருக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து கலெக்டர் ஆகணும், அங்கே போகணும் இங்கே போகணுன்றதை தாண்டி இரும்படிக்கிற கடைக்கு கடைசியில் போய் வேலை செய்வார். பட் அது அவருக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கும். அந்த லைன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. உட்கார்ந்து பாக்குற வேலை தான் வேலையா? உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வேலை இருக்கு. 2 கை காலையும் ஆண்டவன் எது கொடுத்துருக்கான், அதை வச்சு முன்னுப்பாப்பா. அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச காதலிய அவரே விட்டு தராரு அப்படின்றப்ப அது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். நீங்க இன்னும் அந்த பழைய ஃபீலிங்லயே இருக்கீங்க. ஃபீலிங்ல பழசு என்ன புதுசு என்னங்க? ஸோ அவர் என்ன எழுதியிருந்தாரோ அதை நாங்கள் கரெக்டாக கன்சீவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸ்டில் அந்த தேட்டரில் நாங்கள்லாம் பார்க்குறப்ப சில டைலாக்ஸ்க்கெலாம் அந்த ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் இந்த எல்லாம் கைத்தட்டி உற்சாகமாக அப்படி பார்க்குறாங்க. கண்ணாடி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உடைஞ்சாலும் சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி உடைஞ்சாலும் சரி, உடைஞ்சது தானுங்களே. அண்ட் ஃபைனலி கிளைமேக்ஸில் வந்து அந்த தாத்தா கூட சேர்ற விஷயம், அவனுக்கு லவ்வர் சேரலை. ஆனால் அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவங்க தாத்தா கூட அவர் சந்தோஷமா அன்பா இருக்கிற ஒரு விஷயம். உன்னை என் பேரன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலுமே அவனுக்கு இன்னொரு லவ் கிடைக்குது. அந்த லவ் தான் அவன் தாத்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வருஷமெல்லாம் வசந்தம் வாஸ் லைக் தட். ஏப்பா நிறுத்திட்ட? ஆடுப்பா ஆடு.